अस्मद्गुरुपरमगुरूर्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. இதில் கடைசி பாதமாக இருக்கக்கூடிய சந்நிதத்தாம் சதாகிருதி அப்படின்றத அனுபவிக்கிறோம். இந்த இடத்துல சந்நிதத்தாம் சதாகிருதி அப்படின்னு சொல்கிறதுனால சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு குருவனுடைய நாமத்தை எப்பவும் ஜபிக்கணும்னு. அதே மாதிரி நித்திய நைமித்திக காமிய கர்மாக்களில் குரு வந்தன பூர்வகமாக எல்லாத்தையும் பண்ணணும்னு விதிச்சிருக்கு. அதனால் அது பண்ணுறதுக்காக எப்போவுமே நாம் குரு வந்தனம் பண்ணணும். குருவை ஜபிச்சுட்டே இருந்தால் தான் எப்படி எலக்ட்ரிசிட்டி எப்பவும் சுத்தமாக இருந்ததுன்னா ஓணுன்னச்சே சுவிட்சை போட்டால் அது உபயோகப்படுமோ அதுபோல் அப்படின்னு அதுக்காக மாத்திரமில்லை, சாஸ்திரம் சொல்லிருக்குதுன்றது மாத்திரமில்லை, இந்த 3 காரியத்திலையும் நாம் ஆச்சாரிய வந்தனம் பண்ணி தான் இந்த காரியங்கள்லாம் பண்ணணும்னு இருக்குதே. அதனால் மாத்திரம் இல்லை, இந்த இடத்துல மே சந்நிதத்தாம் சதாகிருதி அப்படின்னு சொல்கிறது ஆண்டாள் விஷயத்தில் பட்டர் சாதிச்சாரே, கோதாதஸ்யை நமஹா இதம் இதம் பூயயே வாஸ்து பூயஹா அப்படின்னு. இந்த நமஸ்காரம் இதுக்காக நமஸ்காரம், இதுக்காக நமஸ்காரம் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். ஆண்டாள் பண்ணின உபகாரத்துக்கு ஒவ்வொரு உபகாரத்துக்கும் இதம் நமஹா இதம் நமஹா இதம் நமஹா அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம். ஏன் மறுபடியும் மறுபடியும் அப்படின்னு சொன்னால், ஒரு தடவை அந்த உபகாரத்துக்கு சொன்னோம், அவள் 10 உபகாரம் பண்ணுறான்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். அந்த 10த்துக்கு இதம் நமஹா இதம் நமஹா, இந்த ஒரு உபகாரத்துக்கு, இந்த 2வது உபகாரத்துக்கு, 3வது உபகாரத்துக்கு நமஹா நமஹான்னு சொல்கிறோம். அந்த உபகாரமே மறுபடியும் நமக்கு திருப்பி திருப்பி வரத்தினாலேயும் அந்த உபகாரத்தை நம்ம அடையிறதுனாலையும் திருப்பி திருப்பி இல்லை, அந்த உபகாரம் ஒரு தடவை பண்ணதே அது வட்டவிருட்சம் மாதிரி அது மற்றத்துக்கெல்லாம் வழிவகுக்கிறதுனாலையும், அதாவது இப்போ ஒருத்தர் அடி நாளில் ஒருத்தர் ரொம்ப வசதி கம்மியாக இருக்குச்சு, அவர் கூட்டுன்னு போய் அவனை படிக்க வச்சு வேலைக்கு வச்சார் அப்படின்னோ, இல்லை ஒரு சின்ன கம்பெனி ஒருத்தர் வச்சுருந்தார் அதில் ஒரு வேலை கொடுத்தாருனோ, அப்படி பண்ணால் இவனுக்கு பேஸே இல்லாத நிற்கவே முடியாத போது அவர் அந்த மாதிரி உபகாரம் பண்ணார். அந்த படிப்பு மூலமாக மேலே மேலே இவன் வளர்ந்தானோ, இல்லை ஒரு சின்ன கம்பெனியில் வேலை கொடுத்து இது பண்ணதுனால அதுக்கப்புறம் இவன் பெரிய வேலையை தேடிட்டு போனானோ. ஆனால் அந்த கணக்கு அன்றைக்கி இல்லைன்னா இதெல்லாம் அவனால் வர முடியாது. அப்போ அதனால் அந்த உபகாரத்தை அப்பப்போ இவரால் தான் நான் சாப்பிட்றேன், அன்றைக்கி அவர் கணக்கு இந்த உபகாரம் எனக்கு பண்ணலைன்னா இந்த உபகாரம் பண்ணார், இதை பண்ணலைன்னா நான் எங்கே இருப்பேன்னே தெரியாது. இப்போ நான் இவ்வளோ வசதியோடு கூட இருக்கிறது, அவர் ஒன்றும் அந்த வசதியான பெரிய கம்பெனிலாம் கொடுக்கல, சின்ன கம்பெனியில் தான் போட்டார், வேலைக்கு கொடுத்தார். இருந்தாலும் அதுதான் பேஸாக நின்று மேல் கம்பெனி இந்த கம்பெனிக்கு வரும்படியாக பண்ணித்து. அதனால் அவர் தான் இன்றைக்கி இந்த நான் சாப்பிட்றது மொத்தம் அவர் போட்ட பிச்சை அப்படின்னு அப்பப்போ நினைக்கிறானே. அதனால் கோதாதஸ்யை நமைதமிதம் பூயயே வாஸ்து பூயஹா அப்படின்னு அந்த இடத்துல சொன்னால் போல இந்த இடத்துலையும் சந்நிதத்தாம் சதாகிருதி, அவர் என் மனசில் எப்பவுமே இருக்கணும். காரணம் என்ன? மோட்சத்துக்கு போகிற உபாயத்தை நமக்கு காண்பிச்சார், அதை நாம் அனுஷ்டிச்சிருக்கோம், மோட்சம் போகிறோம். அத்திர பரத்ர சாபி எதீய சரணம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆளவந்தார் நாதமுனிகளுடைய திருவடி தான் எனக்கு இங்கேயும் தஞ்சம் அங்கேயும் தஞ்சம் அப்படின்னு சொல்கிறார். அத்திர பரத்ர சாப்பி எதீய சரணம் சரணம் மதீயம்
எந்த அளவந்தார் நாதமுனிகள் திருவடி தான் எனக்கு இங்கேயும் அங்கேயும் தஞ்சம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அதுபோல் இந்த இடத்துல தேசிகன் மோக்ஷோபாயத்துக்கு உண்டான வழியை ஸ்பஷ்டமாக சொன்னதுனால வானேற போகிறதுக்கு வாழ்வு நமக்கு கொடுத்ததுனா வானேற போகிற வாழ்வுக்கு வழி வகுத்து நமக்கு உபதேசம் பண்ணதுனால கிரந்தங்கள் பண்ணதுனால அதனால் அந்த உபாயத்தை எங்கே அனுஷ்டிக்கிறோம்? இங்கே அனுஷ்டிக்கிறோம். அந்த உபாயத்தினுடைய பலனை எங்கே நாம் அனுபவிக்கிறோம்? வைகுண்டத்தில் அனுபவிக்கிறோம். அதனால் அத்திர பரத்திர சாப்பி இந்த இடத்துலையும் அந்த இடத்துலையும் நித்தியம் எதிய சரணோ சரணம் மதியம்னு ஆள வந்தார் நாதமுனிகள்கிட்ட அனுசந்திச்சா மாதிரி நாம் அனுசந்திக்கணும் தேசிகன் விஷயத்தில். அதனால் நாம் சதாகிருதி அப்படின்னு மாத்திரம் இல்லை, அது மாத்திரம் இல்லை, வானேற போமளவும் வாழ்வுன்னு சொன்னதுனால இங்கே நாம் இங்கே இருக்கக்கூடிய நாளில் நமக்கு அகனி நாள்தோறும் அந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு நமக்கு பலவிதமான நன்மைகள் நலங்கள் நாம் எம்பெருமானால் நமக்கு அருளப்படுறதா அதான் வேண்டியதாக இருக்குது. அதை எம்பெருமான் அருள்றான். சரீர ஆரோக்கிய அர்த்தாம்ச போகான் செய்வானுஷங்கிக்கான் அப்படி அவன் அருள்றதுனால நாமும் அகனி அதான் நாள்தோறும் நாம் பல நன்மைகளை பெற்று பகவத் கைங்கரிய பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்தை நன்னா பண்ணுறோம். அதனால் அதெல்லாம் அப்பப்போ நாம் நினைக்கணுமோ இல்லை, கிருதஜ்ஞானுசந்தானம் பண்ணணுமோ இல்லை, ஒவ்வொன்றுத்தை அனுபவிக்கச்சேவும் யாரால் வந்தது, யார் வழி காட்டினா அந்த மாதிரி உபாயத்தை மோட்சத்துக்கு மாத்திரம் இல்லை இங்கேக்கும் நல்வாழ்வு பெறும்படியான உபாயத்தை அனுஷ்டிக்கிற மாதிரி அந்த சரணாகதியில் நமக்கு பாப்பாரம்ப பாப்பத்துக்கெல்லாம் ஏன்னா பிராரப்தத்தில் நாம் எத்தனையோ பாவம் பண்ணியிருக்கோம், அதுக்கு அந்த சரீரம் இருக்குது இது. அதனால் அது என்ன பண்ணுறதுன்னா பாப்பாரம்பக பாப்பம்னா என்னதுன்னா ஒரு பாப்பம் இப்போது பண்ணியிருக்கோம்னா அந்த பாப்பம் எப்படி கழியிடுது அப்படின்னா ஒரு தலைவலியை கொடுத்து கழியிடுது, வயிற்று வலிக்கு கொடுத்து கழிக்கிறார் அந்த மாதிரி இருக்குது. அது வெறும் பாப்பம். இன்னொரு பாப்பம் எப்படி கழியிடுதுன்னா நாம் பண்ணினது நமக்கு வயிற்று வலி தலைவலி மாத்திரம் வரல, நாம் என்ன பண்ணுறோம் இன்னொருத்தனை அடிக்கிற மாதிரி ஒரு பாப்பம் நாம் பண்ணிருக்கோம். அப்போ அந்த அடிக்கிற காரியத்தை பண்ண உடனே அந்த பாப்பம் கழியிடுது. ஆனால் அது என்ன பண்ணுறது, புது பாப்பத்தை உண்டு பண்ணிடுது. அதே நாம் பண்ணின பாப்பத்துக்கு வயிற்று வலி வந்ததுன்னா வயிற்று வலியை நாம் அனுபவிச்சோடனே அந்த பாப்பம் போயிடுறது. நாம் ஒரு பாப்பம் பண்ணதுனால ஒரு கெட்ட காரியத்தை நாம் இப்போ பண்ணுறோம். என்ன கெட்ட காரியத்தை பண்ணுறோம்? ஒருத்தனை அடிக்கிறோம். அப்போ ஒருத்தரை அடிக்கிற மாதிரி ஒரு பாப்பம் இருந்ததுன்னா அது என்ன பண்ணுறது, அந்த பாப்பம் இவனை அடிக்கிறதுனால கழியிறது ரைட்டு. அதே சமயத்தில் அது புதுசாக ஒரு பாப்பத்தை உண்டு பண்ணிடுது. ஒரு பாகவதனை அடித்தது இல்லை ஒரு சாதாரண மனுஷன் அடித்ததா பாப்பமோ இல்லை விசிஷ்ய பாகவதரை அடித்த பாப்பமோ ஒன்று உண்டு பண்ணி அது பெரும் நரகத்துக்கு வழி வகுக்கிறது. இப்போ இந்த மாதிரி பாப்பங்கள்லாம் இருந்ததுன்னா நம்முடைய பிராரப்தத்தில் இந்த சரீர அவசானத்துக்குள்ளே இந்த மாதிரி நாம் பல பாப்பங்களை பண்ணுவோமோ இல்லை, அதெல்லாம் அடுத்த பிறவியெல்லாம் கொடுக்கக்கூடிய அதான் நரகாதிகள்லாம் கொடுக்கக்கூடிய பாப்பத்தை என்ன அப்போது இதுக்குள்ளேயும் மோட்சம் போக முடியுமா இந்த சரீரம் முடிஞ்ச உடனே? ஆனால் நாம் ஏத்த தேக அவசானேன்னு பிரார்த்திச்சிருக்கோம். ஏத்த தேக அவசானேன்னு பிரார்த்திச்சதுனால மரணம் ஆச்சுன்னா உடனே பெருமாள் மோட்சத்தை கொடுக்கணும். அப்போது நாம் இவ்வளோ குரூரமாக அடிச்சிருக்கிட்டே அதுக்கு பிராயசித்தம் பண்ணிவிடுவோமா? பண்ணாலும் பண்ணலாம், இல்லை பண்ண விட்டாத பண்ணாலும் பண்ணும் நம்முடைய பாபம். அப்படி பண்ணலைன்னா பெருமாள் என்ன பண்ணுவான், லகுர்தண்ட பிரபன்னஸ்ய அப்படின்னு பெருமாள் இந்த சரீரம் முடியறதுக்குள்ளேயும் எப்படியோ அதை நமக்கு அவன் ஒரு உபகாரம் பண்ணி ஏதோ ஒரு உபகாரத்தை பண்ணி பிராயசித்தம் பண்ண வைக்கிறதோ அப்படியும் பண்ண வைக்க முடியலன்னா இவனுடைய பாப்பங்கள் அந்த மாதிரி ஒத்துழைக்கலைன்னா உடனே அதுக்கு தண்டனை கொடுத்து வேலிட்டு பாயுமதிலே முள்ளிட்டு பாயுமா போலே வாளாலே ஓங்கி விடுமா போலே
வேளால் குத்தணும் நாம் பண்ண பாபத்துக்கு அப்படின்னா பெருமாள் என்ன பண்ணுறான், இவன் பிரபன்னன் ஆகிட்டான், நம்ம சேர்ந்தவன் ஆகிட்டான், சரி ஒரு முள்ளால் குத்தி விட்டுடுவோம் போனால் போட்டோம், அதை அப்படி கழிச்சுட்றான். இப்போ இதில் கூட 5 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்கிறான், சிறையில் இருக்கணுன்றான். இல்லைன்னா ஒரு 50,000 கட்டிட்டு வெளில போயிட்டே இருக்கலான்றான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது 50,000மோ 5 லட்சம் ஏதோ இருக்கட்டும். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணுறான், இப்போ 5 வருஷம் ஜெயிலில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதுக்கு பதில் 5 லட்சம் ரூபாயை பரட்டி கொடுத்துட்டான்னா இன்றைக்கே ஃப்ரீயாக வெளியில் சுற்றுறான். அதுபோல் பெருமாள் லகுர் தண்ட பிரபன்னஸ்யா அப்படின்னு வேலிட்டு பாய்வதிலே முள்ளிட்டு பாய்மா போலே அப்படின்னு. அப்புறம் வாளாலே ஓங்கி விடுமா போலே, வாளால் ஓங்க செய்தோம், ஐயோ நம்ம கழுத்துலாம் துண்டித்து ரத்தம் கொட்டி நாம் அவஸ்தைப்பட போகிறோமே அப்படின்ற அந்த பயம் எது வரையில், அந்த கழுத்துண்ட கத்தி வர வரையில் தான் அந்த பயமெல்லாம், அந்த குல நடுக்கமெல்லாம். அந்த கத்தி சீவிட்டு போயிடுத்துன்னு வச்சுப்போம், அதுக்கப்புறம் அவனுக்கு எதனா தெரியுமோ, அவன் பிராணனே உயிரே போயிட போகுது. அதனால் அந்த வெட்டினா விட்டு இவனுக்கு ஒன்றுமே தெரிய போகிறதில்லை. வெட்டுறதுக்கு முன்ன தான் அவன் அந்த வெட்டுற க்ஷணத்தில் இன்னும் கொஞ்சம் இருக்கும், அதிகப்படியாக இருக்கும் அந்த வலி, அதெல்லாம் இருக்கும். அது என்ன, அது வேகமாக வரைச்சே அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வெட்டி ஆகிட போகிறது. ஆனால் அவன் வெட்டுறன் பார், அதை பண்ணுறான் பார், குத்துறன் பார்னு சொல்லிட்டு அது ஓங்கி இங்கி பல்ல கடிச்சுட்டு இது பண்ணிட்டு மிரட்டுறானே, அந்த சமயத்தில் தான் கடும் சொலார் கடியார் காலனார் தமரால் படுவதோர் கொடுமிரை கஞ்சி நடுங்கினான் திருவடி அடைந்தேன்னு சொன்னார் நைமிஷாரண்யத்திழந்தாயின்னு. அந்த மாதிரி அவள் உன்னை என்ன பண்ணுறான் பார், அது பண்ணுறான் பார், இதை பண்ணுறான் வாளால் ஓங்கச்சே தான் நமக்கு பயங்கள்லாம். அதனால் அந்த பயத்தை கொடுத்து வெட்டாத பண்ணிடுறான், வாளாலே ஓங்கி விடுமா போலே அப்படின்னு. அதையும் மீறி பாபங்கள் இன்னும் பெருசாக பண்ணினா கஞ்சன் காணன் அப்படின்னு, அதாவது முடவனாக போகிறது, அதான் நொண்டியாக போகிறது, குருடனாக போகிறது. நொண்டியாக போனால் நடக்க முடியாது, குருடனாக போனால் சர்வாத்மனா எதையும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி அவிதேய புத்திரா பவந்தி அவிதேய பாரியா பவந்தி அப்படின்னு புத்திராதிகள் பத்னியாதிகள், அதான் தன்னை சேர்ந்த எல்லாம் தனக்கு பவ்யமாக இல்லாத இருக்கிறது. அது மூலமாக இவனுக்கு துக்கத்தை கொடுத்து இந்த ஜன்மத்திலேயே கழிச்சு மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிறான்ற ரீதியில் சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு என்ன பண்ணுறான், இந்த ஜன்மத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் முடித்து மோட்சம் கொடுத்துட்றான். அதனால் இப்படி அகனி எப்படியோ ஒன்று இதெல்லாம் ஒரு உபகாரமா அப்படின்னா இதுவும் ஒரு உபகாரம் தான். எப்படி வைத்தியம் டாக்டர் சிகிச்சை கொடுக்குறான், ஆப்ரேஷன் பண்ணுறான், அதெல்லாம் உபகாரம் தானே. இந்த உயிரை இந்த சரீரத்தில் தங்க வைக்கிறதுக்காக இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய சில அவயவங்களை எடுத்தாவது இந்த உயிர் தங்க வைக்கிறான். அதுபோல் பெருமாள் இதெல்லாமும் உபகார கோட்டி தான். அதனால் இப்படியெல்லாம் நமக்கு நல்வாழ்வு இந்த ஜன்மத்தில் வரும், வானேற போமளவும் வாழ்வுன்றதுனால அப்போ அந்த டாக்டர் அப்பப்போ ஸ்மரணம் பண்ணுறோம். 5 ஆப்ரேஷன் பண்ணான், நகத்தை எடுத்தான், விரலை எடுத்தான், கணுக்கால் எடுத்தான், அப்படி என்னை காப்பாற்றினான் அப்படின்னு அப்பப்போ உபகார ஸ்மிருதி பண்ணுற போல் அந்த டாக்டரை. அதுபோல் அப்பப்போ பெருமாள் பண்ணுறத இது அதுக்கெல்லாம் வழிவகை பண்ணது யார், அந்த மாதிரியான ஒரு பிரபத்தி விசேஷத்தை பண்ண முடியும் அப்படின்ற சாஸ்திரார்த்தத்தை தன்னுடைய கிரந்தத்தில் எளிமையாக காண்பித்தது சுவாமி தேசிகன். அதனால் அவருக்கு நாம் என்ன பண்ணணும், அந்த வழியில் தான் நாம் இந்த மாதிரி உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுனால அவருக்கு எப்பவும் ஆண்டாளுக்கு பட்டர் சொன்னா போல் இதமிதம் கோதாதசை நமஹா இதமிதம்ன்ற மாதிரி அவரை எப்பவும் நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும். அதனால தான் இந்த இடத்துல சந்நிதத்தாம் சதா ஹிருதி, என்னுடைய ஹிருதயத்தில் எப்பவும் குடிகொண்டிருக்கணும் அப்படின்னு சொன்னார். மேலே நாளை பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமாதிவன் ஷடகோபாதீனிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.